நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். முதல் நிலை தெய்வங்கள் பிரம்மா, விஷ்ணு மற்றும் ருத்ரர், சிவன், பார்வதி, சரஸ்வதி மற்றும் மகாலட்சுமி போன்ற பிரதான தெய்வங்கள் விஷ்ணுவின் தெய்வீக சக்திகளில் இருந்து பிரம்மா வெளியானார் என்பதாக கூறப்படுகிறது. சரஸ்வதி மற்றும் மகாலட்சுமி கூட பார்வதியின் அவதாரங்கள் மட்டுமே என்றும் கூறப்படுகிறது. இரண்டாவது நிலை தெய்வங்கள் விஷ்ணு, சிவன் மற்றும் பார்வதியின் பல அவதாரங்கள். மகாலட்சுமி, பிரம்மா மற்றும் சரஸ்வதி போன்ற 3 தெய்வங்களும் அவர்களது சக்தியில் இருந்து எந்த தெய்வங்களையும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவர்களில் மகாலட்சுமி மட்டுமே பல நேரங்களில் வெவ்வேறு அவதாரங்களை எடுத்துள்ளார். ஆனால் தனது சக்திகளில் இருந்து துணை தெய்வங்களை விடுவிக்கவில்லை. ஏனென்றால் அவரே பார்வதியின் தெய்வீக சக்திகளில் இருந்து வெளிப்பட்டவள் ஆவார். ஆகவே அவரிடம் இருந்து வெளிவந்த தெய்வங்கள் பார்வதியின் மூலம் வெளியானவர்கள் என்பதாகவே கருத வேண்டி உள்ளது. மூன்றாம் நிலை தெய்வங்கள் கிராம தெய்வங்கள். இரண்டாவது நிலை தெய்வங்களால் வெளிப்படுத்தப்பட்ட பல தெய்வங்கள், அவர்களில் சிலர் முதல் நிலை தெய்வங்களினால் தீய சக்திகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட போரின் போது வெளிப்படுத்தப்பட்டவர்கள். நான்காம் நிலை தெய்வங்கள் கிராம தேவதைகள், காவல் தெய்வங்கள், நல்ல ஆவிகள் மற்றும் நல்ல பூதகணங்கள். ஐந்தாம் நிலை தெய்வங்கள் தந்திர வழிபாட்டிற்கு உதவ சில சாதனங்கள் செய்ய சாதுக்கள் மற்றும் சந்நியாசிகளுக்கு தேவையான ஆன்மீக அறிவை அதிகரிக்க வெளிப்பட்ட யோகினிகள் மற்றும் மோகினிகள். இவையெல்லாம் படிநிலைகளில் இருந்தாலும் ஒவ்வொரு படியாக இறங்குவது இல்லை, ஒவ்வொரு படியாக நம்மை மேலேற்றக்கூடிய தெய்வ நிலைகள். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.